நாம ஆம்பளே மாறிக்கலாம். என்ன சொல்ற? உண்மையைத்தான் சொல்றேன். மறுபடியும் நம்பலாமா இவனை? சத்தியமா நம்பலாமாம்மா. நாரதனை நம்பிட்டு கெடுவதில்லை. உடனடியா இங்கே இருங்கள். கூட்டி பாட்டி பாட்டி நாரதா உலகம் முழுவதும் படியலைக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய தேவி இல்லையா? ஆமா. காசு எங்க? ஏப்பா தெரியாது காசு எங்க? தாது தாசா உன்னுடைய தாத்தாவாகப்பட்ட பரமேஸ்வரன் படியலுக்கு போயிட்டாருப்பா. படியலுக்கு போய்க்கிறாரா? அருமையான படித்து அளந்துட்டு இருக்கிறாரு. தாத்தா வந்திருக்கிற என்ன விஷயம் சொல்லு. ஆயா ஆயா பாட்டி படியலுக்கு வரிசை வந்து பாருங்க. சத்துக்கு என்னடா சொல்றேன் வந்து பாரு. வந்து பொறுத்தாட்டி பண்ணதுக்கு ஒரு குழந்தை பொறுத்து திரும்பி கூப்பிட்டா நான் என்ன பண்ணுறது? திரும்பி பொறுத்து அடியா என்ன பண்ற? இனிமே எனக்கு கவலை இல்லை. பார்ப்போம் என்ன சும்மா ஒண்ணு அடிச்சுட்டே இருக்கிற. நீ என்ன யாரு? இது யாருன்னு தெரியல. அப்புறம் வா போறேன். நான் எதுக்கு பின்னாடியே வரேன்? முன்ன போன பின்னாடி வா. பின்னாடியே வரேன். பின்னாடி முன்னாடி வரேன்னு சொல்லல. ஆத்தல அக்கப்பட்டு சேத்தல சிக்கப்பட்டு மாதிரி மாட்டிக்கிட்டாப்பா. ஐயம்மா புண்டை அடிக்காத. ஐயோ கண்ணை தொடச்சு விடாத. ஐயா சொல்றேன் யாருன்னு தெரியலையே கேளு. மேட்டூர்ல ஒரு டேப் மீனி ஒன்னா தின்னுபிட்டு கூதியாட்ட வாய காட்டிட்டு எல்லாம் பள்ளியில கூதி இடத்துல இருக்கும். இல்லன்னு சொல்லியே அது போட்டோம். ஏண்டி எப்போ எங்க அடிக்கிறாங்களா? டே அம்மா நீங்களா போனே நாரதாயா குடி கட்டற நாரதா என் ஊர்ல கோடி பணம் விட்டுனாடே. என்ன என்ன யாருன்னு கேக்குற? நீ என்ன பேசிட்டு இருக்கற? தங்கிட்டா யாருக்கு? உனக்கு தான். எனக்கு நீ ரெண்டு பேரும் ஏன் மாப்பிள? தப்பு சொல்லு. உனக்கு பொறுத்து அவளுக்கு தான் மாப்பிள. மயக்கி விட்டா என்ன தாத்து இத்த சோடு இருக்குது. என்ன அவ கொண்ட பாரு. எத்த சோடு கொண்ட பாரு. கொண்ட போது கொண்ட அவன் மண்டையில. இப்ப எதுக்கு முதல்ல வரி என்ன? அது சவுபடியாக்கே. எங்க இன்னொரு பாட்டி இருக்குது. அந்த பாட்டி தாயடே குடிக்கிறதவனே டே கால்ல நின்னுட்டியப்பா. தாத்தருக்கு தெரியும் என்ன வேலை தெரியுமா? ஆமா தாத்தல அழித்தல் வேலை. அழிக்க அதனால அழிக்கும் பொறுப்புக்கு போயிருக்கிறாரு. ஆமா தாத்தா அங்க போயிட்டாரு. அங்க என்ன பண்ணி அழிச்சிட்டு இருக்கிறாரு. வந்து பாரு. என்ன சொல்ற? வந்து பாரு. ஏ சண்டால டே எத்தனை குடியதா கடுக்க மாட்டே. ஏ தனபால செட்டுக்கு போய் சொல்லி கூத்து வந்தவனே. ஏய் ஓடி அப்புறமா பண்ணிடலாம். ஏங்க என்ன அது? அட வந்தனா ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. சரி ஆட்டலாம் விட்டு உட்காந்து அப்படியே உட்காந்து தூங்கி போயிட்டு. சரி வா போலாம் சங்கு துபாரிக்கு போலாமா? ஓடியா ஓடியா போலாமா? ஓடியா ஓடியா. ஏன் இருக்கிறா? அடி அப்பா அடி ஐயோ ஐயோ அலு ஆட்ட 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 ஐயோ ஐயோ ஆட்ட ஐயோ அங்க தாடி இங்க ஓடியா தூடா. என்ன ஆளு போல என்னது அடிக்கிறானே. இத வேற காட்டாத பத்தா மண்டனே. என்ன யார் அது? இவன் ஒன்னு அடிக்கிறா. நான் வந்தனா என்ன வந்த? நான் வந்தனா குழந்தாளி வந்து கொஞ்ச நேரம் ஆட்டுனா ஆட்டுறதுக்கு நின்னு என்ன அடிக்கிறா. அது அழுது அழுது செத்தா சாவுது. நான் வா போலாம். அடிக்கிறாள் அவளை போயிட்டு. ஆமி திருக்கோள் ஓத்துக்கிட்டு அது தெரியல. என்னடி சொல்ற? வேற ரோட்ல புடுங்க கமெண்ட்ரா. ஆட்டுறா 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 அடிக்கிறாங்க. ஏய் ஏய் அது ஆட்டக்கூடாது. ஏண்டி எங்க
இருந்து எங்க வந்து என் புருஷனை மயக்கி பின்னாடி அடிக்கிறியா நீ கேவலியால யாரு காட்டல யாரு காட்டல அப்படி நல்லா இல்ல அம்முது அடடா அடடா என்னடி காதலி வா போலாம் எங்க போலாம் சங்குது பாவரி போலாம் வா அனுமதி கொடுத்தா வரேன் பாரடி நிம்மதியா இந்த ஒன்னாலப்பட்ட பரமேஸ்வரனுடைய பொண்டாட்டி நானு நீ யாரு நானும் கொண்டாடிட்டேன் என்ன குண்டுக்கு ஆடியே ஓலியே கேளு யாருங்க என்னடா ஐயா ஐயா என்ன அல்ல நீதான் எங்க சொல்லுங்க பத்திரி நீதான் நீதான் பத்திரி நீதான் கொண்டாட்டி மச்சான் மச்சான் என்ன மச்சான் பண்ற ஏய் அண்ணா ஏன் தகிச்சு இங்க வா இங்க வா பாக்குறீங்க வாடா வா இல்ல இப்பதான் பண்ணனே கருப்பா சாமி அது பவர் தாடி பண்றதுக்கு 1200 அப்பா இல்ல ஆட்ரை ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பொண்டாட்டிக்காரன் உரியல சோறம் 2 பொண்டாட்டிக்காரன் நடையில சோறம் அந்த நிலைமை ஆகி போச்சு கேட்கறீ ஆட்ரை நல்லா இருந்துச்சாமா நீயுமா நானும் ஒரு என்னடி சொன்ன பொம்பளை தானே நீ பொம்பளை தானே பொம்பளையா இருந்தா கஷ்டம் கொடுத்து மத்தவங்க யாரு போறா நீ பொம்பளை தானே ஆமா நீ பொம்பளை தானே ஆமா சாமானத்துக்கு இருக்க முடியும்னா ஏப்பறதுக்கு எப்படி உங்ககிட்ட வரா பிறந்துட்டு வந்தனா பின்னால வீட்டுக்கு வந்தனா கண்டன ஓலி ஏய் எந்திரி இல்ல அப்படியா ஓலி ஓலி ஓக்க போனாலா கோழி யாரு போனாங்கன்னு ஞாபகம் விடிய காலத்துல கூலி வியாபாரம் என்னடா தெரியும் அடி மூஞ்சி எடுத்தா மோன புண்டி ஆகி போச்சு யாருன்னே தெரியாது யாருன்னு தெரியாதா ஐயோ அப்பா அடி அப்பா
வாங்கும்போது நல்லா இருந்துச்சா? நான் இப்ப இல்லங்கிறியா இல்லங்கிறியா வாக்கம் வாயா வெடிவட்ட டேய் வாடா புண்டி குழந்தாலும்னா புண்டியாதி போச்சுமா வாங்கும்போது நல்லா இருந்துச்சா பாடி ஏய் வா ஏய் அம்மா ஓய் ஏய் வரடா ஓய் வரச்சல அவன வரச்சல ஏய் என்ன கூப்பிடுறாங்க வரச்சலமா அம்மா அவன வரச்சலமா இவர் எத்தனை பேர் நம்ம பண்ணியா அஜித் இங்க வந்தனா நல்லா இருக்காது அம்மா மரியாதை கெடுத்து விட்டுறேன் முண்டை மூடிட்டு போ நீ ஏன் நல்லா ஏய் போற முடி போற கேவல ஏய் போற ஏடி போடா ஏடி மாறா ஆடி ஏடி போற போற கேவடியா ஏய் எழுதுக்கா ஓடி ஓம்பு கொடுத்து கால போறீ என்னடி கேவடியாங்களே ஏய் ஆனா ஒரு 4 பேர் வாங்கனா தூக்கி போட்டு ஓட்டு போடணும் ஏய் யா உன் பொறுத்து யாடி நீ நல்லா ஓத்த உன் பொறுத்து யாடி எங்க அம்மா கிட்ட வருது நீ தேவையில்லை இல்ல இந்த கூட புட்டு நக்கி வச்சு கேக்குற நீ ஏய் மானடன தேவை நான் தான் பேசுவேன் அடிச்சாங்களா சரி வாடி தட்டோம் உனக்கு மரியாதையா சொல்றேன் என் புருஷனை விட முடியவே முடியாதா ஒருபோதும் என்ன முடியாது நான் எண்ணி தவம் செய்தது வேற ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் என்னை ஆதரிக்க வேண்டும் கடவுளே என்று தவம் செய்தது குற்றமா தெய்வதா சாமியே என்று வரவாங்குவதற்காக வணங்குவது குற்றமா அடிக்க மாட்டேன் வாங்க ஏக்கா ஏங்க உன்னை கோரி தவம் பண்ணாளா ஆமா ஆமா சொல்லு பண்ணனா பண்ணாளா நானும் பண்ணனேன் இல்ல பார்த்தேன் என்ன பார்த்தேன் என்ன பார்த்தேன் பார்த்தேன் அவளதான் பார்த்தேன் இல்ல அவ முகத்தை பார்த்தேன் அப்படியே சாமி அது அவளா பொழைக்கிறது இல்ல இது கொஞ்சம் ஏற்றிக்கிறது கபடி அவளுக்கு வந்து வரம் கொடுத்தியா என்ன வரம் கொடுத்த கேள்வி கேள்வியா கூட்டு கேள்வி கேள்வியா எனக்காக எல்லாம் வர பிரேமர் வாங்கிக்கணும் நீங்க நினைப்பதை போல் நான் ஒரு பெண் அல்ல பின்ன நான் உண்மையான பெண் நான் அல்ல அப்புறம் என்ன சொல்லு சத்திரம் நானே ஆகும் ஆமா ஆனா ஆம்பளை ஒருத்த புண்டை நல்லா பார்த்தேன் உட்காரும் போது அவரு மீனான வாயை பொழந்துச்சு ஆம்பளை வந்து அப்படி இருக்காது நான் நாரதன் இந்த தாயாரி பேச்சை கேட்டு என் குடியை கெட்டு போச்சு. நானே இவன் பேச்சை கேட்டுதான் குடிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அவகிட்ட நீங்க போனியா? அவகிட்ட நீ போனியா? மெடிக்கல் சர்டிபிகேட் கூட கொடுத்துடலாம். ஏய் ஆம்பளை போனியா? அவகிட்ட போனியா? நான் தனியா சொல்றேன். இத போய் தனியா தான் கேட்டேன். அவகிட்ட போனியா? ஒரே தடவை போ. என்ன ஒரே தடவை அண்ணே அக்காவா? அக்காவா? இல்ல அக்காவா அக்கா தான் இம்மி அக்கா தான் அவகிட்ட போனியா? நல்லா இருந்துச்சு ஒரே தடவை. நல்லா இருந்துச்சா? நாம அதுவே சாமி படியலுக்கு போய் சாமி எதுக்குடா போய் இந்த வேலைக்கு போக கூடாது? டேய் நாரதா. இரு எம்மா ஒரு நிமிஷம் இருங்க. உனக்கு இவரு என்ன வேணும்? மைத்துணை
உனக்கு இவர் என்ன வேணும்? என் மச்சான். அட முறக்கட்ட புண்டை நீங்க ரெண்டு பேரும் ஒருத்திக்கிட்டே போறீங்களே வெக்கமா இல்ல போக்க? மச்சான் என்னடா கருவா புண்டை? இரு கேட்டு வந்து. ஏன் மச்சான் போய் நான் தான் அவகிட்ட நீமா நல்லா இருந்துச்சு மச்சான். ஆத்து தண்ணி பா யாராலையும் குடிச்சிடலாம். அவன் கிடையா பித்தீங்க. ஐயோ ஐயோ சம்பளம் கூட வாங்க அப்படியே போய் அடிச்சுங்க. வேலையை போட்டு ஐயோ 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 அடிக்கிறா கருவாச்சி அடிக்கிறா கருவாச்சி. ரெண்டு பேரும் ஒத்திக்கு போறீங்க மாணவ ஸ்கூல் வரல உனக்கெல்லாம். இரு நான் சொல்லி உண்மை சொல்லி போறேன். பாட்டி ஆம்பளையா பொம்பளையா பஸ் உங்க புருஷமாரோட யோசியத்தெல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? ஏன் பாட்டி வீட்டுக்கு வந்தல்ல ஏன்னா வீட்டுக்கு வந்தல்ல பாட்டி சோறு ஆக்கி வெக்கம் காட்டியும் உனக்கு என்ன அவசரம்? பாட்டி பாட்டி வீட்டுல அடிக்காத. அதுதான் கொல்ல வந்த யமனே. வீட்டுக்கு வந்தல்ல அத்தி உங்க புருஷமாரோட யோசியத்தெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்தே இல்ல. ஏனண்டா நாரதன் கழகம் நன்மையில முடியணுமா? கழகம் முடிஞ்சு போச்சு. இப்படி மருந்து மாட்டி விட்டு அதனால நீ யாருப்பா? வானிலோகத்தில் வசிக்கும் சந்திரன் ஆகிய நான் வந்தேன் பூலோகம் சுத்தி பார்க்க. பூலோகத்தை சுத்தி பார்த்தேன். ஒரு அழகிய நதி குளத்தை கண்டேன். இந்த குளத்தில் நீராடி சந்திர மறுமுறை சுத்தி இந்த குளத்தில் நீராடி வானிலோகம் போக வேண்டும் வந்தேன். சரி நீராடி எழுந்து என் ஆணுடையெல்லாம் கலைந்து பெண்ரூபம் பெற்றேன். உண்மைதான். அதனால இந்த பொம்பளையா மாறிக்கிட்டியா? அட கடவுளே தங்கா இந்த சாப விமோசனத்திற்காக இந்த நாதனை சந்தித்து ஏதாய் வழி சொல்லுங்கன்னு கேட்டேன். இந்த புண்டவாய் சொன்னா நல்ல வழித்தானே சொல்லிக்கிறேன். அரகர சிவனே பரமேஸ்வரா பாதுகாக்க வேண்டும் என்று தோத்திரம் செய்தார். உன்னை ஓடி வந்து பாதுகாப்பா சாப விமோசனம் கிடைக்குன்னா இந்த நாதன் பேச்சு கேட்டு சிவ சிவா சிவ சிவா சிவா போட்டுட்டோம். நாரதா உன் பேச்சு கேட்டு வந்து அடியான அடி வச்சு உன் கழகம் நீந்து போச்சு. என தேவராகிய அரியும் சிவனை ஒன்று சேர்ந்தா இந்த இருவருக்கும் ஒரு குழந்தை பெற்றெடுத்தோம். மூவரும் சேர்ந்து இந்த குழந்தை அதாவது ஆணாக இருந்த எனக்கு மூவரும் ஆணை தானே. மூவரும் 3 ஆணுக்கு பிறந்த குழந்தை. இது ஒரு புண்ணியமாக இருக்கட்டும், ஒரு விசித்திரமாக இருக்கட்டும், வினோதமாக இருக்கட்டும், உலகில் நிலைத்து ஓங்கட்டும். அதனால இதுக்கு ஒரு வழிவகத்தை கொடுத்து விட்டு சாப விமோசனம் சொல்லுங்க சாமி. இந்த அரிக்கும் இந்த சிவனுக்கும் இந்த சந்திரனுக்கு பிறகு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை. இதுக்கு ஏதோ வழி பண்ணு. அப்படியா? ஏன்னா அதுக்கு முதல் பேர் வைக்கணும். சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததுனால சிவ சந்திர மதி என்று வைக்கலாம். இதெல்லாம் கருத்து கொண்டு சொல்லுவோம். சரி ஆமாங்க. அதாவது இந்த சந்திரனுக்கும் இந்த சிவபெருமானுக்கும் ஒரு குழந்தை பிறந்து விட்டது. நம்மளுடைய அதாவது தீவிர பக்தன் அதாவது மதுரை மகாராஜன் இல்லையே ஒரு பிள்ளை என்று சொல்லி நம்மளை கோரி பல ஆண்டு காலமாக இருக்கிறார். அது ஆம்பளையா போச்சா போலக்குது. பொம்பளையா இருந்தா ஏங்கதி தான் அவங்களுக்கும். நான் என்ன செய்யிட்டு பண்ணதெல்லாம் இத்தனை லீலைகள் நம்மளுடைய பக்தராகப்பட்ட மதிதேவி அழைத்து இந்த குழந்தையை தத்து பிள்ளையாக கொடுத்துருங்க. அப்படியே தருகிறேன். இருந்தாலும் மச்சான் மாயவா தாத்தா உனக்கு என்ன குழந்தை பிறந்துக்குது? எனக்கா? எனக்கு பையன் புடுக்கு இருக்கிற பையனா பிறந்திருக்கிற. பரவாயில்ல. ஹரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததுனால ஹரி சந்திரன், ஹரிச்சந்திரன் என்று இதற்கு பெயர் சுட்டலாம். இந்த ஹரிச்சந்திரன் குழந்தையை யார் இடத்துக்கு கொடுப்பது?
அதெல்லாம் எனக்கு தெரியாது. குழந்தை இல்லாத கொடுத்துட்டு போவ. திருச்செங்கு மகாராஜன் உடனே அயோத்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய அவரிடத்தில் குழந்தை இல்லை என்று வெகு நாளா என்னை கோரி தவம் செய்கிறார். அவருக்கு இந்த ஹரிச்சந்திரன் என்ற குழந்தையை கொடுத்துடுவோம். ஏனென்றால் இந்த பெண் குழந்தை ஆகப்பட்டது பிறக்கும் போதே கழுத்தில் மாங்கல்யத்தோடு பிறந்திருக்கிறது. முடி பீ வர அப்படி இருக்குது. அதனால ஏனண்டா இந்த குழந்தையை ஒப்படைக்கிறது உண்டானா இதுக்கு ஒரு வினோதம் வேண்டும். இந்த இரு குழந்தையை எடுத்து திருமணம் செய்து இந்த திருமணத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். இப்ப செய்த திருமணம் யாரு கண்ணுக்கு அந்த மாங்கல்யம் தெரியக்கூடாது. குழந்தைக்கு இப்ப கட்டுற மாங்கல்யம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதை கட்டிய கணவனுக்கு மட்டும்தான் தெரியணும். தேவருக்கே தெரியக்கூடாது அந்த மாங்கல்யம். அப்படி என்று ஒரு வரத்தை கொடுத்து குழந்தை ஒப்படைங்க. அப்படி ஆகட்டும். மகாராஜா பகவானையும் முன்னிலை வைத்து சந்திர பகவான் நாரதன் இது தேவாதி தேவரெல்லாம் சூழ்ந்திருக்க இவர் முன்னிலையில இதோ இந்த இரண்டு சிசுவுக்கும் இதோ அதாவது சின்ன சிறு வயதிலேயே திருமணத்தை செய்து வைக்க போறோம். செல்ல கல்யாணம் ஹரிச்சந்திரனுக்கும் சிவ சந்திரமதிக்கும் செல்ல கல்யாணம் செய்கின்றோம். குழந்தை கொண்டு வாங்க, பெண் குழந்தை கொண்டு வாங்க. சில நாட்களா தவபாலம் இருந்தீங்க. இல்லையே ஒரு பிள்ளை என்று சொல்லி வருத்தத்துடன் இருந்தீங்க. இதோ அதிசயமாக பிறந்த குழந்தை. இந்த குழந்தையை இதோ உன்னுடைய கண் இமை காப்பது போல காத்து வர வேண்டும். ஆனால் இதுல ஒரு மர்மம் இருக்கிறது. எப்படி தெரியுமா? இதோ சின்ன சிறு வயதுல அச்சலம் மாறாத இந்த இரத்தை வாடை கூட உணராமல் இந்த குழந்தைக்கு இந்த ஆடவனுக்கும் ஒரு செல்லமான கல்யாணத்தை செய்திருக்கிறோம். இது நாளை இந்த குழந்தை பெருசா ஆயிடும். அதாவது ஒரு வாலிபத்தை அடைந்த பிறகு இந்த குழந்தைக்கு ஒரு சுயபுரம் மீட்ட வேண்டும். தேவாதி தேவருக்கு தெரியாத இந்த தாலி இந்த ஆடவனுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். அப்படி தெரிந்து வந்தால் அந்த சுயபரத்தில் இந்த ஆடவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆகட்டும். பதனமாக பெற்றுக்கொள்ளும். மாயவா போய் வாருங்கள். மாயவனே, இந்த ஹரிச்சந்திரனும் இந்த ஹரிச்சந்திரனும் சிவசந்திரமதியும் கிடைக்க வேண்டிய இந்த மண்ணுலக சொல்லுங்கிறதுக்காக இந்த நான் ஆடிய ஒரு திருவிளையாடல் ஆகட்டும். நாரதனின் கழகம் இப்ப நன்மையில முடிந்து விட்டது. முடிஞ்சிருச்சு. பகலே ஒளித்தரக்கூடிய சூரியன் இருக்கிறாங்க. இப்ப இரவிலே உதிக்கக்கூடிய சந்திரன் இப்படி அந்த குருமணி குலத்தே குதித்து ஆணாக இருந்தவர் அதை பெண்ணா மாறிட்டாங்க. வீடு சுயவரும் வேணும். திருவிளையா நடந்தது நீட்டால. ஆமா, இதுக்கு விமோசனம் என்ன? அதாவது அந்த குருமணியர் விட்ட சாபம் எப்படி ஆணாக அந்த குலத்தில் குதித்தால் பெண்ணாக மாற வேண்டும், பெண்ணாக குதித்தால் ஆணாக மாற வேண்டும். ஆமா, அப்படிதானே சாபம். இந்த பெண்ணாகப்பட்டவள் அதே குலத்தில் குதிச்சா ஆணாக மாறிவிடலாம். இல்லை, ஆணாக பெண்ணா மாறினா பெண்ணா இருக்கிறவங்க இருந்தா ஆணாக மாறிப்பாங்க. நீ அப்பவே சொல்லியிருந்தேன், நான் குளிச்சு நீராடி நேரம் போயிருப்பேன். வாயில ரெண்டு குழந்தையும் பிறக்கிறது எப்படி? ஹரிச்சந்திரனையும் சந்திரமதியும் பிறக்க வைப்பது எப்படி? ஒரு தொல்கடிக்க வேண்டும் இல்லையா? நான்